ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் வில்லன் பார்த்திங்கன்னா குதிரையில் வந்துட்டுருக்கான். எப்படினாச்சும் நம்ம யானை பிடிச்சிடணும் அப்படின்னு. அப்போ அந்த பட்லர் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு வந்து கத்திகிட்டு இருக்கான். ஒரு மோசமான விஷயம் நடந்துருச்சு, அவங்க தாத்தாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. எது யாரா பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாம் அந்த அந்த வேலைக்காரி தான், அந்த ஜிஞ்சர் தான் அப்படின்னு. எவ்வளோ தைரியம் அவளுக்கு அப்படின்னு அவன் பார்த்திங்கன்னா குதிரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கிழவனோட தலையை ஒரு துணியில் கட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அந்த கடை ஓனர் ஒரு மேப் கொடுத்துருப்பார்ல, அந்த மேப்பை அவன் நல்லாவே மெமரி பண்ணி வச்சுருப்பா போல். ஸோ கரெக்டாக அந்த பாதையை நோக்கி தான் வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. எனக்காடா செட் பண்ணியிருக்கீங்க, இருடா வரேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த துணியில் ஒரு கயிறு மாதிரி கட்டி இவ ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த சைடு அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவோட பாடியை வந்து பார்த்துட்டு இருக்கான். தலை மட்டும் மிஸ் ஆகுது. தலை எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சரி வாங்கடா போய் அவளை பிடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துணி இருக்குது, அதான் ஹீரோயின் வச்சுட்டு போனாலே. ஸோ அந்த துணியை பார்த்தீங்கன்னா அவன் அவுத்துட்ருக்கான். அதுக்குள்ளே அந்த கிழவனோட தலையை தான் வெட்டி வச்சுருப்பா போல். ஸோ அந்த துணியை எடுக்கவும் ஒரு நூல் பார்த்தீங்கன்னா சரசரன்னு இங்கேருந்து அந்த வர போயிட்டுருக்கு. அது உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான பிளேட் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இதை வில்லன் பார்க்குறான். இதுக்கு பலியாடா அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து விட்றான். அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா அவனோட பின் கழுத்தில் வெட்டிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி மொட்டை மாடி மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு போயிடுறா. இன்னும் ஏன் அந்த கடைக்காரர் வரல அப்படின்னு இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் இப்போ தான் அவனோட அந்த அரண்மனைக்கு வரான் போல். அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா, மாஸ்டர் நீங்கள் எங்கே தான் போனீங்க, ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வில்லனோட தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியலை, ஆனால் ஜிஞ்சர் அப்புறம் அவங்க 2 தங்கச்சிங்களை எல்லா இடமே தேடி பார்த்துட்டு அவங்க இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் ஆயிடுது, ஒரு வேளை இவ தான் அந்த காரியத்தை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு. அப்படியே அந்த கடை ஓனரை கட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்படியே பறந்து வந்துட்டுருக்காரு. ஏய் ஜிஞ்சர் நான் வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ தான் அவளுக்கு உயிரே வருது. சிரிக்கிறா, எனக்கு தெரியுமே நீங்கள் என்னை நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று தூக்கி போடுறாரு. அதுக்குள்ளே அந்த ரெக்கை மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து கத்தியெல்லாம் இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அந்த கத்தி எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி சண்டாலெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் யாரோ ஒருத்தங்க இவ்வளோ நோக்கி பறந்து வர மாதிரி தெரியுது. வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான். பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி எடுத்து பாயிண்ட் பண்ணி வச்சுட்ருக்க. இவனும் கேட்குறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஏன் உனக்கு தெரிலையா, அந்த கிழவனை நான் கொலை பண்ணிட்டேன், இப்போ நான் எஸ்கேப் ஆக போகிறேன் அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னப்பா அந்த மாதிரிலாம் என்னை பார்க்காது, அந்த கிழவன் என்னோட அக்காவை கொலை பண்ணாங்க, அதனால நான் ரிவெஞ்ச் வாங்கிட்டேன், இதில் என்ன இருக்குது, அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த கிழவன் உங்களுக்கு எனிமி தானே, உன்னோட எனிமி தானே நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓ நீ பண்ண விஷயத்துக்கு இப்போ நான் உன்னை பாராட்டவா, இல்லை 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 நீ என்னை பாராட்டலாம் வேணாம், அதுக்கு பதிலாக என் அண்ணனை நீ கொலை பண்ணில, அதுக்கு நீ வாங்கிக்கடா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சண்டைக்கு போயிட்டுருக்கா. அவனும் பார்த்தீங்கன்னா சண்டைலாம் பயங்கரமாக போட்டுட்ருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன வேணுமா, என் அண்ணாவை நீ கொலை பண்ணில, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா, நான் தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, அப்புறம் என்னடா எக்ஸ்பிளைன் பண்ண, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண, உன் தாத்தாவை கொலை பண்ணிட்டான் எங்கள் அண்ணன் அப்படின்றனால தானே அவனை கொலை பண்ணேன், ஆனால் உங்கள் தாத்தா தான் உயிரோடு இருக்கானே, ஏய் உனக்கு எப்படி தெரியும், லேட்டாக எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பெரிய முட்டாளாகவே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை ஜிஞ்சர் நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன்னா இவ பார்த்தீங்கன்னா கோவத்தில் அந்த சில்வர் பெல்லெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை தூக்கி அப்படியே கீழே உடைக்கிறா பாருங்க. ஒரு மாதிரி பார்க்குறான். நான் ஒன்றும் ஜிஞ்சர் கிடையாது, இதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி கூப்பிடாத அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறோம், என்னவ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாளே அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளே பயங்கரமான ஃபைட்டு நடந்துகிட்ருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அடங்கவே மாட்டுறா. கத்தி எடுத்து அவனோட இடுப்பில் சொருகிறேன்னு. அவள் ஒரு வவ்வால் மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாள், அதில் பார்த்தீங்கன்னா அது கிழிச்சிருது. சரி இங்கேருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுக போகிறான். ஆனால் அவன் விடவே மாட்டான். இல்லை இல்லை நீ கீழே விழுந்துருவ, வா வா அப்படின்னு. டே இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைடா, நான் போகிறேன் என்னை விடு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே விழுந்துட்டுருக்கா. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பறக்க ட்ரை பண்ணுறான். அந்த விங்ஸில் வேற கத்திப்பட்டு ரொம்ப பெரிய கீறலாக இருக்குது.
அதனால் பேலன்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகுது. ஸோ இவளும் இங்கிட்டும் அங்கிட்டும் பறந்து பார்க்குறா, முடியல. நல்ல வேலையா யான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தேடி தான் குதிரையில் வந்துட்டுருக்கான். பார்க்குறான் வானத்தில் அவள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா, கீழே விழுக போகிறா அப்படி. அவள் மாட்டியிருந்தா அந்த விங்ஸுமே பார்த்தீங்கன்னா கலண்டுருது. ஸோ அவள் ஆல்மோஸ்ட் கீழே விழுக போகிற கரெக்டாக யான் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து பிடிச்சிடுறான். அப்படியே ஒரு சுற்றி அப்படியே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இதை ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பாக பார்த்துட்ருக்கான். டேய் எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்ப, கீழே இறக்கி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாடி, எத்தனை டைம் நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், எனக்கு என்ன தான் நீ பண்ண போகிற அப்படின்னு. இத்தனோண்டா இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி விட்டுட்ட நீன்னு, ஹீரோவுக்கு தான் சரியான தலைவலி அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி சொல்லிகிட்டு இருக்கா, நான் வந்துட்டு அந்த வில்லனோட தாத்தாவை கொலை பண்ணிட்டேன், என்ன எப்போ இருந்தாலும் போட்டு தள்ளிடுவானுங்க, தயவு செஞ்சு நீ இதில் இன்வால்வ் ஆகாமல் இங்கேருந்து போயிட்டே இரு அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை எப்படி நான் தனியாக விட்டுட்டு போவேன், நீ ஏன் கூட என்னோட சிட்டிக்கு வந்துடு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. உன்னோட 2 தங்கச்சியுமே அந்த கேட் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ பார்த்தியா, ஆமாம் நான் பார்த்தேங்களா அப்படின்ட்டு. உடனே இவ பார்த்தீங்கன்னா குதிரையில் போய் ஏறி உட்காந்துக்கிறா, சீக்கிரம் வா, அங்கே யாருக்கு வெயிட் பண்ணுறா, என் தங்கச்சியெல்லாம் வெயிட் பண்ணுதில்ல அப்படின்னு. இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து அவனோட இடத்துக்கு வந்துட்டுருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான், ஜிஞ்சர் எங்கே அப்படின்னு. அவள் யான் கூட போயிட்டா. எது யான் கூட போயிட்டாளா, அது அவளுக்கு ரொம்பவே டேஞ்சரு, ஏன் என்னாச்சு, ராஜா வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க யானை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்மளோட காட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க, உடனடியாக நம்ம அங்கே போகணும் அப்படின்னு. அப்படியே அந்த தாத்தாவை கட்டுறாங்க, யார் ஹீரோவோட தாத்தாவை. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி வந்திருக்கு, அந்த கான்கியூபைன் சென்ட் பண்ணியிருப்பாங்க போல். யானை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க நம்ம கண்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ணதாக சொல்கிறாங்க. ஹீரோ வந்து யானோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவன் ஏதாவது யானுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னா உங்களையுமே இந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் பண்ணி உங்களையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஹீரோவை இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா கூப்பிட்டு விட்றாரு, இவனுமே வந்துட்டுருக்கான். அவர் சொல்லிகிட்ருக்காரு, அந்த ஜிஞ்சர் வந்து வில்லனோட தாத்தாவை கொலை பண்ணிவிட்டு ஒன்றை ஃப்ரேம் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கா, அவளை நீ பிடிச்சியா இல்லையா, நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவள் எஸ்கேப் ஆகிட்டா, உண்மையை தான் சொல்கிறியா இல்லை நீ அவளை காப்பாற்றணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, இல்லை நான் அவளை உண்மைக்குமே பிடிக்க ட்ரை பண்ணேன், பட் எஸ் ஆகிட்டா. அப்புறம் யானோட விஷயங்கள் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அவனுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து நம்ம நாட்டுக்கே ஆப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ணி இந்த ராஜ்யத்தை பிடிக்கணும்னு ஏதேதோ பண்ணியிருக்காங்க. நீ யானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போன அவ்வளோதான், இந்த ஐஸ் ஆஃப் காடு, இந்த சிட்டி எல்லாமே தரமட்டமாக ஆயிரும். அதனால் அப்படின்னு இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பதிலாக ஹீரோ கிட்ட நீ முட்டிக்கால் போட்டு கெஞ்சு அப்படின்னு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு கெஞ்சிட்ருக்காங்க, இந்த விஷயங்கள் எதுலேயுமே நீ தலையிடக்கூடாது, அப்படி தலையிட்டனா நீ என்னோடய பணத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, யானுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே இப்போதைக்கு இவனால் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி விட்டுட்டானுங்க. இதுக்கப்புறமா இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஐஸ் ஆரோ இருக்குல்ல, அதை ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த சைடு 2 தங்கச்சியும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஹீரோயின் வருமான்னு. ஆனால் அவள் வந்த பாடே இல்லை. ஷபா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா, எனக்கு ஹீரோட பிளேஸ்லேருந்து வர்றதுக்கே பிடிக்கல, அவர் நம்ம கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தானே நடந்துக்கிட்டாரு, அப்புறம் ஏன் இந்த அக்கா வந்து யானை சூஸ் பண்ணுச்சு, அவனோட போகணுன்னு எதுக்கு இது முடிவெடுத்துச்சு அப்படி இப்படின்னு. இங்கே பாரு, அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான், வா நம்ம அக்காவை போய் தேடலான்னு, நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே, நீ இங்கேயே பத்திரமா இரு, நான் போய் அக்கா வராளா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன்னு. இவன் மட்டும் தனியாக போகிறாளா, பின்னாடி இவளும் வந்துட்டுருக்கா, இல்லை என்னை மட்டும் ஏன் தனியாக விட்டு போகிற அப்படின்னு. இதுங்க இந்த சைடு போனதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் யானும் வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா சேர்ந்து போயிருந்துருக்கலாம். ஸோ இவங்களும் தேடி பார்க்குறாங்க, 2 பேர்த்தையுமே காணோம். யானோட ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லாருமே ரெடியாக இருக்கோம், வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. அது எப்படி உங்களை ஈஸியாக போக விட்டுருவோமா என்ன அப்படின்னு. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜூ வந்துட்டுருக்கான், இந்த சைடில் இருந்து ஒரு பிரின்ஸ் வந்துட்டுருக்கான். இவனோட பேரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்னு வச்சுக்காரு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா வெய் வந்துட்டுருக்கான். ஸோ 3 பிரின்ஸுமே நம்ம யானை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வளைச்சிடறானுங்க. யானை என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்காங்க, ஏன்னா வில்லனோட தாத்தாவை தானே கொலை பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த வெய் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, யானோட அப்பா வந்து சில விஷயங்களை நம்ம நாட்டுக்கு எதிராக பண்ணதுனால யானை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கே புரியுது, அட பாவீங்களா நீங்கள் எல்லாருமே எனக்காக தான் வந்திருக்கீங்களான்னு. ஹீரோனும் சொல்லிட்டு இருக்கா,
இவனுங்க எல்லாருமே உனக்காக தான் வந்திருக்கானுங்களா? நான் கூட எனக்குன்னு நினச்சேன்டான்னேன். என்ன மன்னிச்சிரு. உன்ன தான் நான் பிரச்சனையில இழுத்து விட்டேன்னு நினைக்கிறேன் அப்டின்னேன். அதெல்லாம் இருக்கட்டும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். ஜூ பார்த்தீங்கன்னா, அப்படியே கைய அசைக்கிறான். அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்டின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த கைய ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளிப்ப போட்டு ஆரோலாம் விட்டு கத்தி எடுத்து ஒரு அகாஜுகா காமிச்சு, ஜூவோட 3 விரல பார்த்தீங்கன்னா, அப்படியே வெட்டி எடுத்துடுறா. இதுக்கப்புறம் அந்த ஜென் இருக்கான்ல, அவன பார்த்தீங்கன்னா, கத்தியோட வச்சு லாக் பண்ணிடுறா. ஒழுங்கு மரியாதையா இந்த கேட்ட ஓப்பன் பண்ணி எங்கள விடுங்க. இல்லன்னா அவன இங்கேயே போட்டு தள்ளிருவேன்னு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஜென் வந்து கத்துறான், டேய் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கடா காப்பாற்றுங்கடா அப்படின்னு. ஸோ வெய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறான். இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துடுறானுங்க. ஊருக்கு எல்லையில் இந்த ஜென்னை மட்டும் பார்த்தீங்கன்னா பற்றி விட்டானுங்க, இங்கேருந்து போய் தொலை அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்குறா, இவனை எதுக்காக நீ உயிரோட விடுற? இவன்லாம் உனக்கு நன்றியோடு இருக்க மாட்டான், கண்டிப்பாக உன்னை பழிவாங்க வருவான், வரட்டுமே. நான் இப்போ அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல, நாங்கள் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு, அதே மாதிரி நான் ஆயிடுவேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாளா? ஏய் நில்லுப்பா, இந்த ஊர் ஃபுல்லாக ஒன்றை தான் தேடிட்டு இருக்கானுங்க, நீ வேற குட்டி பொண்ணு, நீ இந்த மாதிரி போனீன்னா மாட்டிக்குவ, அப்புறம் யார் வந்து உன்னை காப்பாற்றுவா? எது நான் வந்து குட்டி பொண்ணா? ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு. அட என்னோட மனசில் நீ எப்போவுமே குட்டி பொண்ணு தானே, என் கூட என்னோட ஊருக்கு வா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அடே போடா போய் வேலையை பாரு அப்படின்னு. அந்த நேரம் அந்த லின்ஷி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, பிரின்ஸ் நம்மளுக்கு டைம் கிடையாது, எல்லாருமே சுற்றி சுற்றி வளைக்கிறானுங்க, நம்ம நாட்டுக்கு போய் ஆகணும், அவளை நீங்கள் தனியாக விட்டுருங்க அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே காதில் வாங்குறா. அப்போ சொல்லிட்டு இருக்கா, என்னோட 2 தங்கச்சியுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட சிட்டிக்கு நான் வருவேன் அப்படின்னு. இதை சொன்னோன்னே தான் யானோட மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொலிவே வருது. அப்படியா, இது பொய் இல்லை சத்தியமாக இது பொய் இல்லை அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை தேடி வந்துட்டு இருக்கா. இந்த சைடை அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன்கிட்ட ஒருத்தவன் குதிரையில் வந்து சொல்லிட்டு இருக்கான், யான் எங்கே ஒளிஞ்சிருக்கான் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்படியா, சரி நீ லீட் பண்ணி போ அப்படின்னு. அவன் முன்னாடி போக இவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்போ ஜூ பார்த்தீங்கன்னா கையில் கட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கானா. ஐயோ உனக்கு கையில் என்னாச்சு? யார் உன்னை ஹர்ட் பண்ணா? நான் உனக்காக அந்த யானை போய் பழி வாங்குறேன் அப்படின்னு இவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவனுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்துட்டுருக்கா. இப்போ ஷபா மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்து தண்ணி குடிச்சிட்ருக்கா. அட ஷபா அப்படின்ற மாதிரி இவ கூப்பிடும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேமா அதுக்கு ரியாக்ட் ஆகுது. அப்போ இது நம்ம தங்கச்சி தான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா குதிரையிலேருந்து இறங்கி வரா. அங்கே இருக்கிறது உண்மையான ஷபாவே கிடையாது போல். அவன் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ஒரு குச்சி மாதிரி எதையோ ஒன்று த்ரோ பண்ணுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் வந்துட்டு கீழே விழுந்துடுறா. இந்த குட்டி பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஹீரோ பையன் எதுக்கு நம்மளை அமுச்சு விட்டான் அப்படின்னு அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கானா. ஹீரோனை பற்றி அவனுக்கு தெரில. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு ஒரு வித்தையெல்லாம் காமிச்சு அவனை லாக் பண்ணிடுறா. உண்மையை சொல்லு, ஷபா எங்க? எனக்கு ஷபானா யாருன்னே தெரியாது. அப்புறம் ஏன் அவளை மாதிரி நீ ட்ரெஸ் போட்டிருக்க? எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி பண்ண சொல்லி. யார் பண்ண சொன்னா? ஹீரோ தான் சொன்னோன்னு அவளுக்கு பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அடியில் மயக்கம் போட்டு கீழே விழ வச்சிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் கன்னெல்லாம் இருக்குல்ல, அது இருக்கு. அதே ஒரு மாதிரி பார்க்குறா. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா குதிரையில் எங்கேயோ போயிட்டுருக்கானுங்க. வானத்தில் அந்த ஃப்ளார்கன் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்குது. இதை பார்த்தோன்னே அந்த திசையை நோக்கி போகணும் வாங்க அப்படின்னா அந்த திசையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பின்னாடி திரும்பி நின்றுட்டுருக்கா. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் படுத்திருக்கான். ஆனால் ஹீரோக்கு இது தெரியாதுல்ல. நீ அவளை கொண்டுட்டியா? யாரை கேட்டு கொலை பண்ண அப்படின்னா இவன் பார்த்தீங்கன்னா பதறி போய் அப்படியே திருப்பி பார்க்குறான். அது ஹீரோயின் கிடையாது. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு ஒரு மாதிரி சுற்றி நம்ம ஹீரோவோட கழுத்தை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறா கத்தியை வச்சு. இவனுக்கு இவ கழுத்தில் கத்தி வச்சிருக்கான்லாம் இது கிடையாது. நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் உயிரோட தான் இருக்கேன், நீ இந்த ட்ரிக்கை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். எல்லாம் நீ கற்றுக் கொடுத்தது தான். சரி, நான் உன்னை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்னை போக விட்டா என்ன? நீ என்னை கொலை பண்ணிடுவியா? ஏன் நான் பண்ண மாட்டேனா? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுறா. இவனும் வேணுக்குனுமே அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி இங்கிட்டு திருப்ப போகிறான்னா இவ ஒரு மாதிரி பயந்துடுறான். எங்கே அவன் கழுத்து வந்து கட்டாயிருமோ அப்படின்ட்டு. ஸோ அதில் அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிடுறான். அந்த கத்தியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்கான். அவனோட கழுத்தில் லைட்டாக அடிபட்டிருக்கும் போல் அந்த ரத்தம் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு இருக்கான். அவங்க தாத்தா சொன்ன விஷயங்கள் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு.
வில்லனோட தாத்தாவை கொலை பண்ணிட்டு பழிய உன் மேலே போட்டிருக்கா, கண்டிப்பாக நீ அவளை பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதனால் அவளை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இந்த சைட் திரும்பி நிற்கிறான். எல்லாரும் போயிட்டு பயங்கரமாக சண்டை போகிறானுங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்ருக்கா. அந்த நேரம் யான் பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்துட்டுருக்கான். அவள் ஒரு மாதிரி பார்க்குறா, இவன் ஏன் இங்கே வந்தான், அவனோட சிட்டிக்கு போகலையா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டைலாக கையை நீட்டிகிட்டு இருக்கான். இவனும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட கையை கொடுக்குறா. 2 பேரும் குதிரையில் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயின் கேட்குறா, உனக்கு என்ன பைத்தியமா, நீ உன்னோட சிட்டிக்கு போகலையா, இங்கே வந்தீன்னா நீ செத்துருவன்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியுமா, ஒன்றை சாக விட்டுட்டு நான் மட்டும் எப்படி நிம்மதியாக போய் அங்கே இருப்பேன், இப்போ போகலாமா 2 பேரும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். போய் தொலைடா அப்படின்னு ஹீரோனும் சொல்கிறா. ஸோ அவங்க 2 பேரும் குதிரையில் போகிறாங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மனசொடைஞ்சு இதை பார்த்துட்ருக்கான். பின்னாடியே ஹீரோவோட ஆட்களும் போகிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணி போகாதீங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது சைடு யானோட அந்த ஆர்மி மெம்பர்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. யானோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க லின்ஷி கிட்ட, பிரின்ஸ் வந்து இங்கே வந்துருவாங்களா, ஜிஞ்சரும் கூட வருவாளா, கண்டிப்பாக வருவாங்க, இல்லை அவள் ரொம்பவே ஸ்டெபனான ஒரு கேர்ளு, அவள் கண்டிப்பாக வரமாட்டா, அதெல்லாம் கண்டிப்பாக வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பையனை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அதே வழியில் தான் நானும் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது யான்கிட்ட ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஏண்டா நான் எந்த இடத்துல ஆபத்தில் இருந்தாலும் எப்படா நீ கரெக்டாக வர, உனக்கு மட்டும் எப்படா தெரியுது, இதுக்கு பேர் தாமா லவ், அதுதான் உன்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கு, உனக்கு தான் புரியலை அப்படின்னு, நீ செத்துருப்படா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஏம்மா உன்னை காப்பாற்றிருக்கேன், இப்படி தான் பேசுவியா, மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, சரிடா, தேங்க்ஸு 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 தேங்க்ஸ் அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், போதும் 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 தேங்க்ஸ் போதும் போதும் அப்படி. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லனோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. ஸோ பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த வில்லனை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு. வில்லன் கூட அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி வயிற்றுல ஏறி மிதிச்சு நின்றுட்டுருக்கான். அவளுக்கு பயங்கரமாக வலிக்குது. யானுக்கு பார்த்தீங்கன்னா கொல்ல வெறி ஆகிட்டுருக்கு. வாடா வா வந்து என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதாண்டா சமயம் அப்படின்னு வயிற்றுலேயே ஒரு குத்தை விட்டு அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டுருக்கா. இதுக்கப்புறம் என்ன, யானும் வந்து சண்டை போட நம்ம ஹீரோயின் அப்படியே காற்றுல பாஞ்சு போய் ஒரு மிதி தான். அவன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போய் விழுந்துட்டுருக்கான். ஸோ 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சிரிக்கிறத நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சி மேலே நின்று வெறுப்போட பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் யானும் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையெல்லாம் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வில்லனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஆரோவை ட்ரிகர் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பறந்து வந்து நம்ம யானோட நெஞ்சில் குத்திடுது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறாங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே அப்படியே ரவுண்டு கட்டிடுறானுங்க. அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆடி போய் நம்ம ஹீரோ பார்க்குறான், ஏயா இந்த மாதிரி பண்ண அப்படி. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அம்பை எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே வந்து அந்த தாத்தாவோட பிஏ இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்து அந்த ஆரோ வந்து விட கிடையாது, அந்த லூசு பையன் தான் விட்டுருக்கான் போல். இவனுக்கெல்லாம் சரியான ஆத்திரம், கத்தியை வச்சு அவனுக்கு 2 போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவனுக்கு சரியான வலிக்குது போல். அந்த தாத்தா தான் சொல்லியிருந்திருப்பார் போல், இவன் வந்து யானை அட்டாக் பண்ண மாட்டான், அதனால நீ ஃபாலோ பண்ணி அவனுக்கு பதிலாக நீ போட்டு தள்ளிடுற அப்படி. இதுக்கப்புறமா யானை அப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ஐயோ வெற்றி வெற்றி, நீங்கள் துரோகிங்களை பிடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதா நம்ம ஷபாவும் லூஃபாவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ்க்கும் அப்புறம் யுவானுக்கும் தெரிய வருது. அவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. யானை எப்படி இருந்தாலும் கொலை பண்ணிடுவாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது. யானோட அம்மா இங்கே வந்தாங்கன்னா எப்படினாச்சும் யானை காப்பாற்றிடுவாங்கள்ல அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, அதை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை பார்த்துட்டே ரொம்ப ஃபீலிங்ஸோட பேசிகிட்டு இருக்காப்புல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ ஏன் இந்த மாதிரி என்னை பண்ண வச்ச, உன்னை கொல்லணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீ தான் என்னை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்ட அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது யானோட அப்பா தான். இந்த சைடு அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு ஃபியூனரல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த நாய்க்கு அந்த தாத்தா இறந்து போனதுலலாம் வருத்தமே கிடையாது.
இவனுக்கு என்ன வருத்தம்னா, நீ தான் செத்து போயிட்ட. அதுக்கு முன்னாடி இந்த சிட்டி எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு செத்து போனியா? இப்ப யார் எனக்கு இந்த ஆர்டர குடுப்பா? என்னய்யா நீ? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். சரியான லூசு பையனா இருப்பான் போல. அதே சமயம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தாட்ஸாவே ரொம்பவே கஷ்டப்படுற மாரி தான் தெரியுது. அதே சமயம் இந்த மாதிரி யானை கைது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு ஒரு நோட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா எழுதி ஒட்டியிருக்காங்க. இத லூப்பாவும், ஷபாவும் பார்க்குறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் யாரோ பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது. யானோட அசிஸ்டண்ட் தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்தையும் ஒரு வீட்ல கொண்டு வந்து தான் தங்க வைக்கிறான். இந்த மாதிரி வெளியிலலாம் சுத்திட்டு இருக்காதீங்க. அது ரொம்பவே ஆபத்து. உங்களெல்லாம் பார்த்தோன்னே கொலை பண்ணிருவானுங்க. இங்க நீங்க சேஃபா இருங்க. நான் போறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா ஹீரோவ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு வெளியே தான் நிற்கிறான். அதாவது யானை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கூட்டு வந்தீங்க. எதுக்காக ஹீரோயினுமே ஒன்றா சேர்த்து ஜெயிலில் போட்டிருக்கீங்க? அவளை என்கிட்ட கொடுங்க. நான் வந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். ஒரே மாதிரி தண்டனை தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்கா. இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறா. அவன் யானை எங்கே போனா அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செவர் இருக்குது. அந்த செவத்தில் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மண்ணெல்லாம் சுரண்டி சுரண்டி ஒரு மாதிரி ஓட்டையை போட்டுட்ருக்கா. அந்த சைடு நம்ம யான் ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்கான். ஸோ இவனும் கூப்பிட்றா யானை யானை அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெது மெதுவாக வந்துட்டு இருக்கானா. இவன் வந்து கேட்குறா, உனக்கு ஓகே தானே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. நான் நல்லா தான் இருக்கேன், என்னை மன்னிச்சிரு, உன்னையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல. எங்கள் அப்பா வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. யாரோ அவரை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். நான் உன்னை என்னோடய சிட்டிக்கு கூப்பிட்டு போயிடுறேன். அங்கே நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. இங்கேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. கண்டிப்பாக, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே ரொம்பவே குளிராக இருக்கா, அதனால எனக்கு சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருக்கு அப்படின்னு. ரொம்ப குளிருதா, உன்னோட கையை கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனும் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கேள்வி கேட்காம கையை கொடுடி அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக கையை நீட்டுறா. இவன் வந்துட்டு அவனோட அந்த மூச்சு காற்றை தான் அந்த கையில் வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாம், உனக்கு ஹீரோ வந்து ஜிஞ்சர் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்தான். ஆனால் அது உண்மையான பேர் இல்லைல்ல, உன்னோட பேர் என்ன அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் சொல்கிறா. அது சத்தியமாக வாய்க்குள்ள வரலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு அச்சு அப்படின்னு வைக்கிறான். பரவாயில்லையே, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி இதுக்கப்புறம் நான் உன்னை அச்சுன்னு தான் கூப்பிடுவேன், அந்த கையை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த கையை கொடுக்குறா. அந்த கையை பார்த்தீங்கன்னா இவன் அவனோட சட்டைக்குள்ளே விட்டுட்ருக்கான். டே என்னடா பண்ணுற அப்படின்னு அவளும் கத்துறா. அட கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செவத்துக்கிட்டேயே செட்டில் ஆயிடுறாங்க. யான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து எல்லா விஷயங்களையுமே மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பா எப்போவோ இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது அவன் எப்படி ரியாக்ட் ஆவான் அப்படின்றது தெரியல. அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக தான் அது இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அடுத்த எபிசோட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த ஜூவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கான். இவனோட பிரதர் வந்து ஆப்போசிட்டில் அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்காங்க. அந்த ஜெயில் கைதி வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால ரொம்ப தூரம் வந்து தப்பிச்சு போயிருக்க மாட்டாங்க. நான் போய் சீக்கிரம் பிடிக்கிறேன்ட்டு அவன் முன்னாடி போயிடுறான். ஸோ ஜூ வந்து கேட்குறான், யாருன்னா அது அப்படின்னு. அவள் தான் யானோட தங்கச்சி அப்படின்னு. ஓ, யானோட தங்கச்சியா, நான் இந்த வேலையை முடிக்கிறேனே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா குதிரையோட வந்துட்டுருக்கான். அந்த சைடு யானோட தங்கச்சியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வண்டியில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி வந்துட்டானுங்க போல். அவங்களும் அந்த தரையிலேருந்து எந்திரிக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் முடியல. அப்போ இந்த ஜூ பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே ஒரு அம்பை விட்டு அங்கேயே அவங்கள சாகடிச்சிட்றான். அந்த சோல்ஜர்கிட்ட சொல்கிறான், போடா போய் அவளோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வா. அப்போ அந்த பாடியை அந்த ஓநாய்ங்களுக்கு விருந்தா போட்டுரு அப்படின்னு ரொம்ப இலக்காரமாக சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறியோட வந்துட்டு அவன் குதிரையில் உட்காந்துருக்கானா. ஜூ ஒரு கல் எடுத்து அடிக்கிறான் பாருங்க. அந்த குதிரை அப்படியே மிரண்டு கத்த அவன் கீழே விழுந்துடுறான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட டியூட்டியை தானே பண்ணேன் அப்படின்னு. அவள் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. நீனா மனுஷன் தானா? ஓ, அப்போ சார் மட்டும் என்ன? நேற்று யானை ஷூட் பண்ணது நீ தானே? அவனோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்ட, அவனுக்கு துரோகம் பண்ணிட்ட, நீலாம் அதை பேசலாமா அப்படின்னு.
ஸோ 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. விட்டா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கொலையே பண்ணிடுவான் போல, அம்புட்டு ஆத்திரத்தில் சண்டை போட்டுட்ருக்கான். அந்த நேரம் இந்த ராஜாவோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுவாங்கள்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்காரு. ஒரு நிமிஷம், ஒரு அர்ஜென்ட்டு, உங்களை ராஜா கூப்பிட்றாரு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவனை இப்படியே விட்டுட்டு போக மனசே இல்லை. கத்தி எடுத்து காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சொருகு தான். அப்படியே அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த ராஜாவோட தூதுவர் இருப்பார்ல, அவருமே இப்படி பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்க அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவை போய் மீட் பண்ணுறாங்க. அவர் கேட்குறாரு, எதுக்காக நீ ஜூவை வந்து அட்டாக் பண்ண? நான் அவனை கொலை பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்கு. ஏன்னா யானோட தங்கச்சி 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை கூட அவன் யோசிச்சு பார்க்கல, மனசாட்சியே இல்லாமல் கொலை பண்ணிட்டான். சரி அதை விடு, உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் உன்னோட மெய்டு. நீ தான் அந்த கிழவனை கொலை பண்ண சொல்லி அமுச்சு விட்டியா? நான் அவரை கொலை பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு எதுக்கு மெய்டெல்லாம் தேவைப்படுறாங்க, நானே கொலை பண்ணியிருப்பேனே. அப்போது மெய்ட் வந்துட்டு தானாக தான் கொலை பண்ணான்னு சொல்ல வரியா? எனக்கு அது கரெக்டாக தெரியல, நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நேற்று நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, யானை தப்பிச்சு போகும்போது நீ தான் ஷூட் பண்ணியாமே, அவன் அவனோட ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக உனக்கு அவனுக்கு பழக்கம் இருக்குது, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ண? அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்குன்னு சில பொறுப்பு கடமைகள் இருக்குது. அதை விட அவன் எனக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது. பாடுறா, உன்னோட அந்த லாயலை பார்த்து எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. சரி, நாளைக்கு அவனுக்கு தண்டனை எல்லாமே கொடுக்க போகிறோம், அதை நீ தான் நடத்தி வைக்கணும். அந்த தண்டனை மேடையில் நீ தான் எல்லா விஷயங்களையுமே பொறுப்பாக பார்த்துக்கறணும். அப்படி இல்லை, அதை நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா நீயும் இருக்க மாட்ட, உன்னோட சிட்டியும் இருக்காது, ஐஸ் ஆஃப் காடும் இருக்காது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அரண்மனை வாசலில் பார்த்தீங்கன்னா யானோட அம்மா வந்து அப்படியே முட்டி போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ராஜா கிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு. ராஜா பார்த்தீங்கன்னா இவங்களை துளி கூட கண்டுக்க மாட்டார். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் யானையும் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ யான் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுட்டை எடுத்து கொடுக்குறான், இந்தா நீ சாப்பிட அப்படின்னு. எனக்கு போதுமான அளவுக்கு ஃபுட்டு இருக்கு, நீ சாப்பிட, நீ தான் ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு. அப்போது யான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு வந்து 2 அண்ணனுங்க இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்னோடய அண்ணா 22 வயசுலேயே ஆர்மிக்கு போயிட்டான். ரொம்பவே பாசமாக தான் இருப்பான். என்னோட 2வது அண்ணனுக்கும் என் தங்கச்சிக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது. 2 பேருமே பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருப்பாங்க. என் தங்கச்சி தான் தப்பு பண்ணுவா, ஆனால் அவள் பழியெல்லாம் தூக்கி என் அண்ணா மேலே போட்டுருவா. இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், ஆனால் எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போதே நான் இங்கே வந்துட்டேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுறேன். அவங்களோட போய் இருக்கணும், அவங்களோட விளையாடணும், அவங்களோட பேசி சிரிக்கணும், ஒன்றா சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள்லாம் எனக்கு இருக்குது. எங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், உனக்குமே அவங்கள பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். நீ என் கூட என்னோடய சிட்டிக்கு வருவே தானே அப்படின்னு. ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனோட கையை பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு அப்படியே கொண்டு வரான். இவனும் கையை பிடிச்சிக்கிறான். கண்டிப்பாக நான் உன் கூட உன்னோட சிட்டிக்கு வரேன், உன் ஃபேமிலியோட நம்ம டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனால் இவன் அழுகிறான் அப்படின்ற விஷயங்கள் ஹீரோனுக்கு தெரியாது. சத்தமே இல்லாமல் தான் புள்ள அழுகுது. அப்படியே மறுநாள் போல் ஜென்னை கட்டுறாங்க. இவன் வந்து அந்த ஜெயிலுக்கு தான் வந்து நம்ம யானை மட்டும் வெளியே இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு அந்த தண்டனை எல்லாமே கொடுக்க போகிறாங்க போல். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ யான் வெளியே வந்துட்டுருக்கானா, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை பிடிச்சிக்கிறா, நீ போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்னு. கண்டிப்பாக நான் ரிலீஸ் ஆயிடுவேன், உன்னை நான் இங்கேருந்து கூப்பிட்டு போவேன். என்னை கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கொலை தான் பண்ண போகிறாங்க, இருக்கிற டைமை நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. ஸோ யானுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளையும் வெளியே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, ராஜாவோட ஆர்டர் உன்னை மட்டும் கூட்டிகிட்டு வரணும் தான், அவளெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போயிட்டுருக்கான். அவள் வரலேன்னா என்னாலையும் வர முடியாது அப்படின்னு. சரிப்பா, நீங்கள் 2 பேரும் என்ன காதல் புறாக்களா, 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து சாகுங்க அப்படின்னு 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த தண்டனை மேடையை தான் காட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. தீயெல்லாம் அங்கே எரிஞ்சிட்ருக்கு. இங்கிட்ட மண்டையெல்லாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. அந்த மேடையில் பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலிஸு, அப்புறம் அந்த பிரின்ஸு பரதேசிங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்குங்க. யானுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதில்ல, அந்த பிரின்ஸ் அப்புறம் அந்த ராயல் ஃபேமிலிக்கு தான் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது.
ஆனால் வெய்க்கு பார்த்தீங்கன்னா இதில் உடன்பாடு இல்லை. அவன் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான். இந்த தண்டனை மேடையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாஸ்கெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வியர்டாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பெல்லை பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. அதை கட்டையால் வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஊர் வழக்கம் போல். நம்ம யானும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. யான் சுற்றி பார்க்குறான். அடடா இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்கு போலையே அப்படின்னு. ஹீரோனோட கையை வந்து அவன் டைட்டாக பிடிச்சிருந்துருப்பான். ஸோ இந்த செட்டப் எல்லாத்தையுமே பார்த்த உடனே இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை விட்டுறான். ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடு அந்த பிரின்சஸை காட்டுறாங்க. அம்மா இப்போனாச்சும் என்னை விடுங்கம்மா, நான் போய் யானை பார்க்குறேன். நீ யானை பற்றி என்ன பண்ண போகிற? அவனுக்கு சப்போர்ட்டாக நீ பேசுனீன்னா நீயும் அதே மேடையில் சாக வேண்டியதான். இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஜன்னல் வழியாக தான் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. இந்த சைடு அந்த ஜூ பார்த்திங்கன்னா நம்ம யானை அப்புறம் ஹீரோயின் 2 பேர்த்தையுமே கையில் பெரிய விலங்கெல்லாம் மாட்டி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. வெய் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இவன் தான் அந்த கமெண்டிங் எல்லாமே பாஸ் பண்ணுவான் போல். இப்போ வந்துட்டு அந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்துட்டுருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே யானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு தண்டனை கொடுக்க நீ தான் வரியா, நீயுமா இதில் ஒரு ஆள் அப்படின்னு. ஹீரோவுமே என்ன தான் பண்ணுவான், அவனையுமே பல இடத்துல லாக் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் இந்த விஷயங்களை பண்ண போகிறான். ஸோ திரும்பவும் வெய் வந்து சொல்லிட்டு இருக்கான், ராஜாவோட அந்த ஆர்டரை நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு. அந்த லூசு பையன் இருக்கான்ல வில்லன்னு, அவன் தான் அந்த ஆர்டரை படிச்சுட்டு இருக்கான். யானோட ஃபேமிலி வந்து நம்ம நாட்டுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ணி நம்ம நாட்டோட துரோகியாகவே மாறிவிட்டாங்க. ஆனால் யான் வந்து இந்த சிட்டியில் வளர்ந்ததுனால அந்த பிளானுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அதனால் அவனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. பட் யானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இவனோட கண்ணு முன்னாடி தான் பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ பார்க்குறான். இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானான்னு. அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வெய் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், அந்த துரோகிகள் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்னு. யானும் திரும்பி பார்க்குறான். எல்லாம் பாக்ஸாக கொண்டு வந்துட்டுருக்கானுங்க. யானுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அட்ட பாவிங்களா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டிங்களா அப்படின்னு அவனுக்கு அம்பிட்டு கஷ்டமாக இருக்குது. அங்கிட்டு பிரின்சஸ்லாம் மிரண்டா, என்னடா மொத்த குடும்பத்தையுமே கொண்டுட்டிங்களா அப்படின்னு. ஹீரோயினுக்குலாம் பேச்சே வரல. அவள் ஆடி போய் நின்றுட்டுருக்கா. அப்போ இந்த வில்லன் பரதேசி வந்து சொல்லிகிட்டு இருக்கான், உன் குடும்பத்தில் எல்லாத்தையுமே கொடுத்தலியாச்சு, நீயும் உங்கள் அம்மாவும் மட்டும்தான் பாக்கி. இந்த ராஜாவோட ஆர்டர் இதுக்கு நீ தலைவணங்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி அவங்க ஆனில் இருக்கான், எப்படி இதை பண்ணுவான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரிட்டு இருக்கான். அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, கீழே முட்டி போடுன்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா முட்டி போடுற மாதிரியே இல்லை. ஸோ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வச்சு மண்டையில் அடிச்சிட்ருக்கான், முட்டி போடு ஒழுங்கா மதி முட்டி போடு அப்படின்னு. அவ்வளோதான், யானுக்கு பயங்கர வெறியாயிடுது. ஸோ அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா அந்த சைடு தள்ளி விட்டு வில்லனோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்ருக்கான். ஓ, உனக்கு அம்பட்டு திமுறா, ராஜாவோட ஆர்டரையே நீ வந்து மதிக்க மாட்டியா, இவன் சாகிற அளவுக்கு அடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா யானை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. ராயல் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கொல்லுங்கடா அவனை அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் அசால்ட்டாக சொல்கிறான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்தியோட சுற்றி வளைச்சு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே குத்த வரானுங்க. அந்த நேரம் வெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி கத்திட்டு இருக்காண்டே, அந்த மரியாதை தான் கொடுத்து தொலைவண்டா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. எல்லாருமே திரும்பி அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கத்திட்டோமோ அப்படின்ற மாதிரியே அவனும் முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ மரியாதை கூட அதுக்கு, இந்த பிரச்சனை இதோட விடு அப்படின்னு. ஆனால் யானை எப்படி கேட்பான், அவன் பார்த்தீங்கன்னா அசையவே மாட்டான். ஸோ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா யானை ஒரு மிதி மிதிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். என்னப்பா, ஒன்றை தானே இந்த வேலையை ராஜா பார்க்க சொன்னார், நீ பண்ண மாட்டியா, சரி விடு நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு இருக்கான். அதில் ஒரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறான். டே யானு, உங்கள் அப்பாவை நீ ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டில்ல, இது உங்கள் அப்பா தான்டா, இந்தா பாரு அப்படின்னு அவங்க அப்பாவோட மண்டையை வெட்டி அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க போல். ஹாய் சொல்லு, அவருக்கு ஹாய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவ்வளோதான், யான் இதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்தி அழுதுட்ருக்கான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக சிரித்து வெறுப்பேற்றிட்டுருக்கான். யானுக்கெல்லாம் பயங்கர வெறியாயிருது. அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். அங்கே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்கானுங்க. இவன் மட்டும் ஒரு ஆள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விடலை, எல்லாத்தையும் பயங்கரமாக அடிக்கிறான்.
இவனுக்குமே மேலே பயங்கரமாக அடிபடுது. ஆனால் அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே மட்டும்தான் இருக்குது. போய் நம்ம அப்பாவை பார்க்கணும், அதை நம்ம அப்பா தானா அப்படின்ட்டு ஒரு தாட் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. ஸோ அந்த மேடையை நோக்கி தான் அவன் போகிறான். ஆனால் இவனுங்க விடவே மாட்றானுங்க. ஈட்டி மாதிரிலாம் வச்சுருக்கானுங்க, அதை வச்சுலாம் அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனால் யான் பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டியெல்லாம் புட்டிங்க அந்த காட்ஸ் மேலெலாம் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். வில்லன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக தான் சிரிக்கிறான். யான் வந்து ரொம்பவே ஹைப்பரில் இருப்பான் போல். ஸோ பயங்கரமாக எல்லாத்தையுமே அடித்து போட்டு முன்னேற அவனோட முதுகுலெல்லாம் பயங்கரமாக கத்தி வந்துட்டு அப்படியே சொருகுது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தலையே. அவன் பார்த்தீங்கன்னா அந்த மேடைக்கு போயிட்டுருக்கான். அப்போ இந்த காட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஈட்டியை யானோட வயிற்றுலேயே அப்படியே சொருகி அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே குத்திடுறானுங்க. அவ்வளோதான். ஹீரோயின்லாம் பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. ஹீரோக்கெலாம் அதை பார்க்கவே முடியலை. ஆனால் இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறான். பார்த்தீங்களா, ராஜாவோட ஆர்டரை மதிக்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. அந்த காட்ஸ் எல்லாருமே குத்துன அந்த ஈட்டியை பார்த்தீங்கன்னா வெடுக்குன்னு பிடுங்குறானுங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் விழுந்துட்டுருக்கான். அவனால் சுத்தமாக முடியலை. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம். ஆனால் அவன் ரொம்ப அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். வெய்க்கு பார்த்தீங்கன்னா உயிரே போன மாதிரி இருக்குது. அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த காட்ஸ் வேற நம்ம யானை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு வேற இருக்கானுங்க. அந்த சைடு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போனாச்சும் அவன் அமைதியாக இருக்கலாம்ல. ஆனாலும் அவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எந்திரிக்கிறான். அந்த காட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. திரும்பவும் சண்டை போடுறான். முடியலை. ஆனாலும் அவன் சண்டை போட்டு அந்த பாக்ஸை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக சண்டை போடுறான். பயங்கரமாக மேலெல்லாம் அடிப்படுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மேடைக்கு வந்துட்டான். அந்த பாக்ஸை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா அப்பான்னு சொல்லி அதை டச் பண்ண தான் வரான். இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா இது பொறுக்கவே இல்லை. ஸோ அப்படியே கழுத்தில் ஒரு அடி அடித்து ஒரு மிதிக்கிறான் பாருங்கள். அந்த சைடு வந்து அந்த தலையெல்லாம் கட் பண்ணுற மிஷின் இருக்குது. ஸோ அதை எய்ம் பண்ணி தான் மிதிச்சிருப்பான் போல். இதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. இவ பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு யானை பிடிச்சா அந்த சைடு தள்ளி விட்டு இவ விழுந்துடுறா. இவளை பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸ் எல்லாம் வந்து மடக்கி பிடிச்சிடுறானுங்க. யான் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படியே கிடக்கானா. அவ்வளோதான்டா, அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இல்லை ஹீரோ, அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீனே போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கெலாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம யானை தான் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாக சாகலை, இன்னிமே உயிர் இருக்கதா செய்யுது. அப்படியே திரும்பி நம்ம ஹீரோனை தான் பார்க்குறான். அவளுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை அவன் வந்துட்டு இன்னும் சாகலையே அப்படின்னு. யான் பார்த்தீங்கன்னா இன்னுமே அடங்க மாட்டான். திரும்பவும் எந்திரிக்க வரானா. வில்லன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். டே, இவன் ராஜாவோட ஆர்டரை மதிக்கவே மாட்டான். திரும்ப அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்ல. அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சான் அப்படின்னா அவன் மேலே அம்பெல்லாம் விட்டு அங்கே சாவடிங்க அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இங்கே வராத அப்படின்னு. அந்த சைடு பிரின்சஸுமே கத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீ எந்திரிக்காத அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். மறுபடியும் அம்பெல்லாம் மேலே விட்டு றானுங்க. ஸோ அப்படியே கீழே விழுந்துடுறான். சுத்தமாக முடியல அவனுக்கு. ஆனாலும் அவன் அடங்கவே மாட்டான். திரும்பவும் எந்திரிக்கிறான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் விடுறானுங்க. 2 அம்பு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வயிற்றுலே வந்து இறங்கிட்டு இருக்கு. ஆனாலும் யான் பார்த்தீங்கன்னா அடங்குற மாதிரியே தெரியல. என்னதான் இருந்தாலும்னா அந்த பாக்ஸை பார்த்தேன் அவன் அப்படின்னு அந்த அம்பெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த படியில் கூட அவனால் ஏற முடியல. அப்படியே தவந்து தான் வந்துட்டு இருக்கான். வில்லனும் பார்க்குறான். சரி வா, இன்றைக்கி உன்னோட சாவு நிச்சயம்தான் அப்படின்னு ஒரே ஒரு அம்பு மட்டும் பேலன்ஸ் இருக்கும் போல். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கையை காமிக்கிறான், விடுறா அப்படின்னு. இதை ஹீரோ வந்து நோட் பண்ணிடுறான். அந்த அம்பை அவன் நெஞ்சில் விட்டானா நம்ம யான் வந்து காலி தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த அம்பு விடுறவனுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், உனக்கு எம்பிட்டு தைரியம், ராஜாவோட ஆர்டரை தான் மதியேன் அப்படின்னு. டே, இவன்ட்டெல்லாம் என்னடா பேசிகிட்டு இருக்க, இந்த நிமிஷமே நான் இவனை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு அவனோட தலையில் பார்த்தீங்கன்னா அவன் காலை வச்சு அப்படியே அமுக்கிட்டு இருக்கான். யானுக்கு ரொம்ப வலிக்குது போல். ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை இப்படியே விட்டோன்னா ரொம்பவே மோசமாயிரும் போல் அப்படின்னு. நீ அந்த பனிஷ்மெண்ட்டை மட்டும் பண்ண. என்னப்பா, அவன் இனி ராஜாவோட ஆர்டரே மதிக்கலை, அதுக்குள்ளேயே நீ என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு போயிட்ட? அந்த வெங்காயத்தை நான் பார்த்துக்கிறேன், வர விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ இந்த விஷயத்த மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் ஒரு சவுண்டு கேட்குது. நான் இந்த விஷயங்களை பண்ணலாமா அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யானோட அம்மா தான் வந்திருக்காங்க. யான் வந்து அந்த சைடில் இருக்கான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கு. நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தா அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்குறான். ராஜா தான் எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாரு. நீங்கள் தான் ரொம்ப லாயலாக இருப்பீங்களே, ராஜாவோட ஆர்டரை தான் மதிப்பீங்களே, என்னை விடுறீங்களா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிக்கிறான்.
ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டுருக்கு மேல. இப்ப தான் யானை நோட் பண்ணுது. அதுக்கு பதறி போயிருது. ஏன்னா பெத்த தாயில பையன இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹக் பண்ணிக்கிது. அவனும் அம்மா, அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறான். அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம எவ்வளோ லாயலா இருந்தோமா? ஏம்மா அவங்க இந்த மாரி நம்மள ட்ரீட் பண்றாங்க? இவனுங்கலாம் மனசாட்சியே இல்லாத மிருகம்ப்பா. அந்த மாரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த அம்மா வந்து இது இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தானா அப்படின்றத அடையாளம் சொல்லப் போறாங்களாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட அந்த பாக்ஸ தான் ஓப்பன் பண்றாங்க. ஆமா. இவரு என்னோட ஹஸ்பண்ட் தான். இதுவரை நூத்துக்கணக்கான போர்கள அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு போர்ல கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அவரோட உடம்புல கிட்டத்தட்ட 200க்கும் மேல தழும்புகள் இருந்திருக்கு. ஆனா, அத அவரு பொருட்படுத்தினதே கிடையாது. ஏன்னா, என்னோட மண்ணுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு. இப்ப அதே மண்ணு தான் அவரோட தலைய வெட்டி இங்க வச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தோட சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க பையனோட தலைய போயிட்டு பார்க்குது. அதுக்கு முத்தம்லாம் குடுத்துட்ருக்கு. என்னோட பையன் 20 வயசுல இந்த ஆர்மில வந்து ஜாயின் பண்ணான். அவனோட உடம்புல கிட்டத்தட்ட 50க்கு மேல தழும்பு இருந்திருக்கு. இந்த நிலைமையில என் பையன பார்ப்பேன் நான் நினச்சு கூட பார்க்கல அப்படின்னு. அடுத்ததா அவங்க பொண்ண போய் பார்க்குறாங்க. இவ என்னோட பொண்ணு. 7 மாசம் ப்ரெக்னென்ட்டா என் பேர பேத்திங்கள பார்ப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவளையே இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் பார்ப்பேன்னு நினச்சு கூட பார்க்கல அப்படின்னு. ஹீரோக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. யான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். ஹீரோயினுக்குமே இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா, "போதும் போதும் நீ பேசின எல்லாமே போதும். இந்த யான் பையன் வந்து ராஜாவோட கட்டளைய ஒழுங்கா மதிக்கல. அதனால இந்த இடத்துல நான் அவன கொலை பண்ண போறேன்" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே கைய அசைச்சிட்டு இருக்கான். அந்த ஈட்டியெல்லாம் வச்சு அவன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் பார்த்தீங்கன்னா, யான் யான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. யான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பயப்படுற மாதிரிலாம் தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.